லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் என் தமிழ் உறவுகளே. 1000 ஆண்டுகள் பழமை, 160 அடி உயர விமானம், ஒரே கல்லால் ஆன 13 அடி சிவலிங்கம், காணாமல் போன கோபுரங்கள், அடித்து உடைக்கப்பட்ட மண்டபங்கள், பெயர்த்து எடுக்கப்பட்ட திருச்சுற்று மாளிகை, இராணுவ தளமாக மாறிய கோவில், இது போன்ற பல மர்மங்களை கொண்ட கோவில். பல போர்களையும் பல படையெடுப்புகளையும் கடந்து இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கும் ஒரு அழகிய கற்றளியான கங்கை கொண்ட சோழீஸ்வரம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் புதல்வன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆளுமை, போர்த்திறன், தொலைநோக்கு பார்வை கொண்டவர். இலங்கை முதல் கடாரம் வரை பல தேசங்களை வென்ற முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய பிரம்மாண்டத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொடிமரம், பலிபீடம், நந்தி தேவரையும் இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்குள்ள நந்தி தேவர் 20 அடி உயர சுதைச்சிற்பமாக இருக்காரு. கருவறைக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்தின் மீது காலையும் மாலையும் சூரிய ஒளி கதிர்கள் விழுகின்றன. காலையில் நேரடியாக சூரிய ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழும். ஆனால் மாலை நேரத்தில் இங்கு இருக்கிற நந்தி தேவரின் முகத்தில் சூரிய ஒளி கதிர்கள் பட்டு அது பிரதிபலித்து சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. நல்ல பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கு அணிகலன்களோட அழகாக இருக்கிற நந்தி தேவரை மீண்டும் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். இப்போ இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு. சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இந்த படிக்கட்டு மூலமாக ஏறி போய்கிட்டு இருக்கோம். சோழர்களின் கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இந்த கோவில் இருக்கு. இங்குள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் கலைநயம் மெளிரும். இப்போ நம்ம கருவறைக்கு இரு புறங்களிலும் இருக்கும் துவாரபாலகர்களை தரிசனம் பண்ணலாம். துவாரபாலகர்களுக்கு அருகில் முழுமுதற் கடவுளான விநாயகர் இருக்கார். நம்ம இங்கே விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். கருவறைக்கு முன்பு ஒரு சிறிய நந்தியும் இருக்கு. இங்கேருந்து பார்க்கும் பொழுது சிறிய நந்தியும் பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான பெரிய நந்தியும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கு. இந்த கோவிலின் விமானமாகட்டும், நந்தி தேவராகட்டும், இங்கே இருக்கிற சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் இவற்றை கட்டிய ராஜேந்திர சோழனின் சிற்பம் மட்டும் சிறிய கட்டை விரல் சைஸில் இருக்கும். அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாமி தரிசனம் முடிச்சுட்டு வரலாம். கருவறைக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்தின் உயரம் 13 அடி. ஆவுடையாரின் சுற்றளவு 60 அடி ஆகும். இவை இரண்டுமே ஒரே கல்லால் செய்யப்பட்டவை. இத்தல மூலவர் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கிழக்கு நோக்கி இங்கு நமக்கு காட்சி தருகின்றார். இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க லிங்கத்தின் முன்பு நின்று நம்ம சொல்லும் மந்திரங்களும் சரி, நம் வேண்டுதல்களும் சரி, கோபுர விமானம் வரை அதிர்வுகளை உண்டாக்கும். எதிரொலி வேற, அதிர்வுகள் வேற. இங்க அதிர்வுகளை உண்டாக்கும். இப்போ நம்ம கருவறையை சுற்றி இருக்கும் உள் சுற்றை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே சிறிய அளவில் நிறைய சிற்பங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உள் சுற்று காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு இருட்டான அறையாக இருக்குங்க. இங்கே சிறிய அளவில் நந்தி தேவரும் காசி விஸ்வநாதரும் இருக்காரு. இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். உள் சுற்று ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. அது என்னன்னா, வெப்பமான காலத்தில், அதாவது வெயில் காலத்தில் உள்ளே இருக்கும் பொழுது குளிர்ச்சியாக இருக்கும். மழை காலத்தில் உள்ளே இருக்கும் பொழுது சூடாக இருக்கும். சந்திரகாந்தக்கல் இருக்கிறதுனால இந்த சிறப்பு இருக்குது. காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு இருட்டான அறையாக இருந்தாலும் இங்கே உள்ள எத்தனை நாள் நம்ம இருந்தாலும் நமக்கு மூச்சு விடுறதுல எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நம்ம சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு உள் சுற்றெல்லாம் வலம் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே தான் ராஜேந்திர சோழனின் சிறிய அளவிலான சிற்பம் இருக்குது. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே அழகிய பெண்ணின் சிற்பத்திற்கு மேலே சிறிய அளவில் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது போல ராஜேந்திர சோழனின் சிற்பம் சிறிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் முழுவதும் நிறைய கல்வெட்டுக்கள் இருந்தாலும், என்னதான் இந்த கோவிலை ராஜேந்திர சோழன் கட்டினார் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய கல்வெட்டு ஒன்று கூட இந்த கோவிலில் இல்லைங்க.
இருப்பினும் அவர் தான் இந்த கோவிலை கட்டினாரு அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜேந்திர சோழனின் 3வது மகனான வீர ராஜேந்திர சோழனுடைய தானம் கொடுத்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செப்பேடில் கங்கை வரை சென்று கடாரம் வெற்றி கொண்ட அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. அதை வச்சு தான் இந்த கோவிலை ராஜேந்திர சோழன் கட்டினாரு அப்படின்றது உறுதிப்படுத்தியிருக்காங்க. இங்க அர்த்தநாரீஸ்வரரின் சிற்பம் இருக்கு. ஒரு புறம் ஆண் உருவமாகவும், அதாவது சிவனாகவும், மறுபுறம் பார்வதி தேவியாகவும் அழகா சிற்பம் இருக்கு. இப்போ நம்ம இங்க தட்சிணாமூர்த்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தரிசனம் பண்ணிக்கலாம். கிபி 1311 மாலிக் கபூர் இந்த கோவிலை சூறையாடி பல பொக்கிஷங்களை திருடி சிற்பங்களை உடைத்ததாக வரலாறும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த கோவிலை கைப்பற்றி இராணுவ முகாமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரர்கள் கொள்ளிடம் நதிக்கு குறுக்கே அணை கட்ட நினைச்சாங்க. ஆனால் அதற்கு கற்கள் எதுவுமே இல்லாத காரணத்தினால இந்த கோவிலிருந்து பல கற்களை எடுத்துட்டு போயிட்டு அணை கட்டினதாக வரலாறும் இருக்கு. இங்க நம்ம விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம். விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்குள்ள விநாயகரின் சன்னதியும் சரி, துர்க்கையின் சன்னதியும் சரி, ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டவை இல்லைங்க. அதற்கு பின்பு குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டவை. இந்த கோவிலை ராஜேந்திர சோழன் கட்டினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கே கங்கை வரை சென்று வெற்றி கொடியை நாட்டியவர் ராஜேந்திர சோழன். அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து இலங்கை, சுமத்ரா, கடாரம், ஸ்ரீவிஜயம் ஆகிய கிழக்காசிய தேசங்களையும் வென்றார். வங்காளத்தில் பால வம்ச மன்னனான மகிபாலனோடு போர் செய்து வெற்றியும் பெற்றார். அதன் பொருளாக தான் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டமும் கிடைச்சிது. அதற்கு பின்புதான் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக, வெற்றியை நிலைநாட்டும் நினைவு சின்னமாக இங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை அமைச்சு இந்த சோழீஸ்வரர் கோவிலை கட்டியிருக்காரு. தன் தந்தையை மிஞ்சிவிடக் கூடாது என ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவில் விமானத்தை விட சற்று குறைவாகவே இங்கு உள்ள விமானத்தை கட்டியிருக்காரு. கோவில் விமானத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். விமானத்தின் அமைப்பே ஒரு லிங்கம் மாதிரி தான் இருக்கும். அதாவது கீழே சதுரமாகவும், நடுவே எண்கோணமாகவும், மேலே உருளையாகவும் இருக்குங்க. அதாவது சதுரமாக இருப்பது பிரம்மபாகம், எண்கோணமாக இருப்பது விஷ்ணுபாகம், உருளையாக இருப்பது ருத்ரபாகம் என லிங்கத்தை சொல்லுவாங்க. அதே அமைப்பில் கட்டியிருக்காங்க. கோவில் சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், மகாவிஷ்ணுவையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம நடராஜரின் சிற்பமும், நடராஜருக்கு கீழே காளி நடனம் ஆடுவது போல சிறிய அளவில் சிற்பமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலுக்கு கீழே காரைக்கால் அம்மையார் வேண்டிக் கொள்வது போலவும், பூதகணங்கள் வாசிப்பது போலவும் இருக்கு. இந்த சிற்பத்திற்கு ஒரு புராண கதையும் உண்டு. அது என்னன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில் ஒரு சின்ன போட்டி நடக்குது. அது என்னன்னா, இருவரும் நடனம் ஆடுறாங்க. யார் நிற்காமல் ஆடுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது சிவபெருமானுடைய காதில் இருக்கிற ஒரு அணிகலன் கீழே விழுது. அதை கீழே குனிஞ்சு எடுக்காமல் தன்னுடைய காலாலேயே அதை எடுத்து தன்னுடைய காதில் போடுறாரு. அதற்கு பேர் தான் ருத்ரதாண்டம். இந்த புராண கதையை சொல்லும் விதமாக தான் அங்கே அழகிய சிற்பம் இருக்குங்க. இங்கே மகாவிஷ்ணு, பிரம்மதேவரும் இருக்காங்க. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தலை இறைவனை போற்றி கரூர் தேவர் திருவிசைப்பாவில் பதிகம் பாடியிருக்காரு. கலிங்கத்து பரணி இங்கே தான் பாடப்பட்டிருக்கு. விக்ரமன் சோழ உலா, 2ஆம் குலோத்துங்கன் உலா, சேக்கிழாரின் பெரிய புராணம் பாடுவதற்கு காரணமாகவும் இந்த கோவில் தான் இருந்தது. இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜகோபுரங்கள், 160 அடி உயர விமானம், 2 அடுக்கு முன் மண்டபம், வட கைலாயம், தென் கைலாயம், மகிஷாசுரவர்தினி கோவில், சிம்ம கிணறு, பக்தர்கள் நிழலிலேயே கோவிலை சுற்றி வர 2 அடுக்கு சுற்று மாளிகை, இது போன்ற பல பிரம்மாண்டங்கள் இங்கே இருக்குது. கோவிலின் விமானம் சிவலிங்கத்தை போலவே 8 பக்கங்களாக விமானத்தை உருவாக்கியிருக்காங்க.
கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பல பெயர்களும் உண்டு. பண்டைய புலவர்கள் கங்காபுரி என்றும், கங்கை மாநகர், கங்காபுரம் என்றும் பல பெயர்களில் இந்த ஊரை அழைச்சிருக்காங்க. இங்குள்ள சிற்பத்தின் அழகை ஒன்று ஒன்றா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இப்போ நம்ம பெரியநாயகி அம்மன் சன்னதிக்கு போகலாம். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கங்கையிலிருந்து புனித நீரை எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் எப்படி எடுத்துட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னிடம் தோற்ற மன்னர்களின் தலையில் ஏற்றி இங்கு கொண்டு வர செய்திருக்காரு. அதற்கு வரலாறும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகம் செய்யும் புனித நீரை கோவிலுக்குள்ளேயே கிணறு வெட்ட செய்து அதில் நிரப்பியிருக்காரு. இப்போ நம்ம அம்மன் சன்னதிக்கு வந்திருக்கோம். இந்த படிக்கட்டு மூலமாக மேலே ஏறி போயிட்டு நம்ம அம்மனை தரிசனம் பண்ணலாம். நந்திதேவரை தரிசனம் பண்ணதும் நேர் எதிராக பெரிய நாயகி அம்மன் இங்கு காட்சி தருகின்றார். இங்கே நம்ம அம்பாலை தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு அம்மன் சன்னதியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கேருந்து கோவிலை பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் பாருங்கள். இன்னைக்கு முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோவில். இப்போ நம்ம சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு தான் போக போகிறோம். இந்த படிக்கட்டு மூலமாக ஏறி மேலே போயிட்டு நம்ம சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி மிகவும் நுட்பமானதாக இருக்குங்க. சண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமானே முடிசூட்டுவது போல இங்கே இருக்கும். சிவபெருமானின் அனைத்து சொத்துக்கும் பாதுகாவலனான சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம். சண்டிகேஸ்வரரின் பக்தியை மிஞ்சி சடைக்கொன்றை சூடினானே அப்படின்னும் சொல்லுவாங்க. சிவபெருமானே சண்டிகேஸ்வரருக்கு சடைக்கொன்றையே சூடியிருக்காரு. 2 அடுக்கு மண்டபத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல கற்கள் உடைக்கப்பட்டு சிதிலமாகி இருக்கு பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம மகிஷாசுரவர்தினி சன்னதிக்கு போகலாம். இதுதாங்க மகிஷாசுரவர்தினி சன்னதி. மகிஷாசுரவர்தினி காட்சி தருகின்றார். நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இதுதாங்க சிங்கமுக கிணறு. நம்ம பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். இந்த கிணத்துல தான் ராஜேந்திர சோழன் கங்கை நதியை கலந்திருக்காரு. சிங்கத்தின் காலை போலவே ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும். இதற்கு பக்கத்திலேயே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுக்கும் இந்த கிணறுக்கும் ஒரு பாதையும் அமைச்சிருப்பாங்க. இந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகங்கள் பண்றாங்க. உடையார்பாளையம் ஜெமீன்கள் திருப்பணி செய்ததற்கான கல்வெட்டும் இங்க இருக்கு. நல்ல பெரிய பிரம்மாண்டமான கோவிலுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஆலயத்தில் சிதலமாகிய சிற்பங்கள் எல்லாமே அழகா வரிசையாக இங்கே வச்சுருக்காங்க. இவ்வளோ சிற்பங்கள் இங்கே சிதலமாகி இருக்குங்க. இவ்வளோ சிதலமாகி இருக்கும் பொழுதே இந்த கோவிலின் பிரம்மாண்டம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னா, கோவில் சிதலமாகறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.